بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. عن أبي هريرة رضي الله تعالى عنه النبي صلى الله عليه وسلم قال: إذا صليتم على الميت فاخلصوا له الدعاء رواه அபு தாவூத் வஸஹஹு இப்னு ஹிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாம் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ஒரு ஜனாசாவின் மீது தொழுகையிலே பிரார்த்தனையை தூய்மைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் இஹ்லாசு துஆல் மையத், மையத்துக்கென்று பிரார்த்தனையை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், இதா ஸல்லைத்தும் அலல் மையத், ஜனாசாவின் மீது மையத்தின் மீது நீங்கள் தொழுதால் ஃபஹ்லிஸூ லஹு துஆ, பிரார்த்தனையை அவருக்கு நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், உள தூய்மையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பான் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹானதாக காண்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே ஒரு மையத்தின் மீது தொழுகையிலே ஈடுபட்டவர்கள் உள தூய்மையோடு அந்த ஜனாசாவுக்கு பிரார்த்தனை செய்வது அவசியமாகும். ஏனென்றால் அந்த தொழுகையின் நோக்கம் பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. அந்த ஜனாசா முஹ்சினன், நல்லவனாக இருந்தாலுமோ அல்லது கெட்டவனாக தீயவனாக பாவியாக இருந்தாலுமோ அவருக்காக வேண்டி உள தூய்மையோடு பிரார்த்திப்பது அவசியமாகும். ஏனென்றால் பாவம் செய்பவர்கள், பாவத்தோடு இரண்டர கலந்தவர்கள் முஸ்லிம்களான அவர்களுடைய சகோதரர்களின் பிரார்த்தனை என்பால் எப்பொழுதுமே அவர்கள் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிரார்த்தனையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பரிந்துரையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உள தூய்மையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். பிரத்யோகமாக இஹ்லாசுஹு பில் மையத், மையத்துக்கு உள தூய்மையோடு பிரார்த்தனை செய்வது என்பது தக்சீசு பித்வா, அவருக்கென்று பிரத்யோகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவரோடு சேர்த்து வேறு தனிப்பட்ட நபர்களுக்கு பிரார்த்திப்பது அவசியமாகாது. ஆகவே பொதுப்படையாக அந்த ஜனாசாவுக்கும் பொதுப்படையாகவும் அந்த ஜனாசாவுக்கும் பிரார்த்திப்பது நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹும்ம கஃபிர் ஹய்யினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ தக்கர்னா வ உன்சானா. பொதுவான துவாவும் இருக்கிறது, குறித்த துவாவும் இருக்கிறது. குறிப்பாக தக்சீசு பித்வால் மையத், மையத்துக்கென்று துவாவை பிரத்யேகப்படுத்துவதோடு பொதுப்படையாகவும் நாங்கள் பிரார்த்திப்பதில் தடையில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.